வணக்கம். நாம இன்னைக்கு பேச போற விஷயம் நம்மள பலரோட மனசுல இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. ஏன் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் பெரும்பாலான மக்கள் பண கஷ்டத்திலேயே இருக்காங்க? இதுக்கு சில கடினமான ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான உண்மைகள் காரணமா இருக்கு. அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க. நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, நல்ல சம்பளமும் வாங்குறீங்க. ஆனா மாச கடைசியில அக்கவுண்ட்ட பார்த்தா சம்பாதிச்ச பணம்லாம் எங்க போச்சுன்னே தெரியல, இல்லையா? இந்த கேள்வி உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்மள நிறைய பேருக்கு ஒவ்வொரு மாசமும் வருது. ஆனா உண்மையில பிரச்சனை உங்க வருமானத்துல இல்ல. பிரச்சனை உங்களுக்கே தெரியாம உங்க மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கிற சில பண விதிகள்ல தான் இருக்கு. இத பத்தி நமக்கு ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ யாருமே சொல்லிக் கொடுத்ததில்ல. சரி, இன்னைக்கு நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன். முதல்ல நம்ம சம்பள உயர்வு ஏன் நம்மள பணக்காரர் ஆக்குறதில்லன்னு சொல்ற நேர்கோட்டு பொறி. அப்புறம் நாம ஏன் தெரிஞ்சே ஒரே மாதிரியான பண கஷ்டத்துல இருக்குங்கிற வசதியான போராட்டம். அதுக்கடுத்து அந்தஸ்துக்கும் சொத்துக்கும் என்ன வித்தியாசம், நம்ம பட்ஜெட் ஏன் எப்போ ஃபெயில் ஆகுதுன்னு பார்த்துட்டு கடைசியா இதுக்கெல்லாம் தீர்வு என்னன்னு முடிக்கலாம். வாங்க உள்ள போலாம். முதல் கடினமான உண்மை, இதுக்கு பேரு நேர்கோட்டு பொறி. சிம்பிளா சொல்லணும்னா, சம்பளம் ஏறுனா நம்ம லைஃபும் அதே மாதிரி நேரா மேல போகும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா பணம் அப்படி வேலை செய்யறதே இல்ல. அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நம்மளோட எதிர்பார்ப்பு என்ன? ஒரு 5000 ரூபாய் சம்பளம் ஏறினா மாசம் மாசம் 5000 ரூபாய் சேமிக்கலாம்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையில என்ன நடக்குது? சம்பளம் ஏறினதும் நம்ம செலவும் தானா ஏறிகுது. புது ஃபோன் வாங்கலாம், கொஞ்சம் பெரிய வீட்டுக்கு மாறலான்னு ஆசைகள் அதிகமாகி கடைசியில பார்த்தா அதே ஃபினான்ஷியல் ட்ரெட்மில்ல தான் இன்னும் வேகமா ஓடிட்டு இருப்போம். அப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, செல்வம்ங்கிறது நீங்க சம்பாதிக்கிறதுல இருந்து வர்றதில்ல. அது நீங்க சம்பாதிச்சதுல எவ்ளோ பணத்தை உங்ககிட்ட தக்க வச்சு அதை முதலீடு செய்றீங்கிறதுல தான் இருக்கு. செலவு பண்ற மைண்ட் செட்ல இருந்து செல்வத்தை உருவாக்குற மைண்ட் செட்டுக்கு மாறணும். இதுதான் முதல் படி. ரெண்டாவது உண்மை கேக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம். அது வசதியான போராட்டம். ஆமா, சில சமயம் நாம இருக்கிற பண கஷ்டமே நமக்கு ஒரு விதத்துல பழகி போய் வசதியா மாறிடுது. அந்த வசதியான வட்டத்தை விட்டு வெளியே வர நாம ஏன் பயப்படுறோம்னு இப்ப பார்க்கலாம். இதை இப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் தெரிஞ்ச பிசாசு, அதாவது பண கஷ்டத்தினால வர மன அழுத்தம். மாச கடைசியில என்ன நடக்கும்னு நமக்கு தெரியும், அது நமக்கு பழகி போச்சு. இன்னொரு பக்கம் தெரியாத கடவுள், அதாவது செல்வத்தை உருவாக்குற பாதை. ஆனா அந்த பாதையில என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. அதுக்கு புதுசா கத்துக்கணும், ரிஸ்க் எடுக்கணும், தோல்வியை சந்திக்கணும். அதனால நம்ம மூளை என்ன பண்ணுதுன்னா, தெரிஞ்ச கஷ்டமே பரவாயில்லன்னு அந்த பாதுகாப்பான இடத்திலே தங்கிடுது. மூன்றாவது உண்மை, அந்தஸ்துக்கும் சொத்துக்களுக்கும் உள்ள வித்தியாசம். சிம்பிளா சொன்னா, மத்தவங்க முன்னாடி நம்மள பெருமையா காட்டிக்கிறதுக்காக நம்மளோட எதிர்காலத்தையே அடமானம் வைக்கிறது. இது இன்னைக்கு நம்ம மாட்டிருக்கிற ஒரு பெரிய பொறி. நாம அந்தஸ்துக்காக என்னென்னலாம் வாங்குறோம்? லேட்டஸ்டா வந்த கேட்ஜெட், பெரிய பிராண்ட் லோகோ போட்ட ட்ரெஸ், ஒரு புது கார், ஏன் இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போடுறதுக்காகவே கிரெடிட் கார்டுல போற ஒரு வெக்கேஷன் கூட தான். இதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு நம்மள மத்தவங்க கண்ணுக்கு சூப்பரா காட்டலாம். ஆனா லாங் ரன்ல நம்மள கடன்காரரா மாத்திடும். இங்கதான் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. அந்தஸ்துக்காக வாங்குற பொருட்களோட மதிப்பு போக போக குறையும். அது நம்ம பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்துட்டே இருக்கும். ஆனா பணக்காரங்க அமைதியா வாங்குறது சொத்துக்களை. அதோட மதிப்பு போக போக கூடும். அது அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது கூட அவங்க பாக்கெட்டுக்குள்ள பணத்தை போடும். இது ஒரு கண்ணுக்கு தெரியாத விளையாட்டு. இந்த மேற்கோள நல்லா கேளுங்க, ரொம்ப பவர்ஃபுல்லானது. மதிப்பு குறையும் பொருட்களை வாங்கி மத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ண நீங்க செலவழிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் உங்க நிதி படையிலிருந்து தப்பிச்சு ஓடுன ஒரு சிப்பாய் மாதிரி. யோசிச்சு பாருங்க, உங்க ஒவ்வொரு ரூபாயும் உங்களுக்காக போராட வேண்டிய ஒரு வீரன். நாலாவது மற்றும் கடைசி உண்மை, சரியான மாத கற்பனை. நம்மள நிறைய பேரோட பட்ஜெட் ஏன் ஒவ்வொரு மாசமும் பிளான் பண்ண மாதிரியே போறதில்லைங்கிறதுக்கான முக்கியமான காரணம் இதுதான். நம்ம பட்ஜெட் போடும்போது எல்லாம் சரியா நடக்கும்னு கற்பனை பண்ணிக்கிறோம். இந்த மாசம் கார் ரிப்பேர் ஆகாது, திடீர்னு எந்த மருத்துவச் செலவும் வராதுன்னு. ஆனா வாழ்க்கை அப்படி இல்லையே. ஒரு யதார்த்தமான பட்ஜெட் இந்த மாதிரி எதிர்பாராத செலவுகள் வரும்னு எதிர்பார்த்து அதுக்கும் சேர்த்து பிளான் பண்ணும். ஏன்னா அவசர நிலைகள் வாழ்க்கையில கண்டிப்பா வரும். அது ஒரு ஆப்ஷன் கிடையாது. அவசர கால நிதி, அதாவது எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது சும்மா பேங்க்ல தூங்கிட்டு இருக்கிற பணம் இல்லங்க. அது ஒரு கடன் எதிர்ப்பு இன்சூரன்ஸ் மாதிரி. அதுதான் ஒரு பெரிய நிதி நெருக்கடிய ஒரு சின்ன விக்கோலோட போக வைக்குது, ஒரு பேரழிவா மாறாம தடுக்குது. சரி, இதுவரைக்கும் நாம பிரச்சனைகளை பத்தி பார்த்தோம். இப்போ இதுக்கெல்லாம் தீர்வு என்னங்கிறத பார்க்கலாம். இது எல்லாமே நம்ம மனநிலைய மாத்துறதுல தான் இருக்கு. நாம தெரிஞ்சுக்கிட்ட இந்த விஷயங்களை செயலா மாத்துற நேரம் இது. நாம பார்த்த இந்த 4 மனநிலை பொறிகளை ஒரு தடவை வேகமா பாத்துரலாம். 1.
வெறும் சம்பள உயர்வை மட்டும் நம்பி இருக்கிறது. 2 பழகிப்போன பண கஷ்டத்திலேயே இருக்கிறது. 3 சொத்து வாங்காம அந்தஸ்துக்காக பொருள் வாங்குறது. 4 வாழ்க்கையோட யதார்த்தத்தை ஏத்துக்காத பட்ஜெட் போடுறது. ஆனா இங்க ஒரு நல்ல விஷயம் இருக்கு. இதுல ஒண்ணு கூட உங்களோட நிரந்தரமான குணம் கிடையாது. இது எல்லாமே மனநிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான். நல்ல விஷயம் என்னன்னா, மனநிலைகளை நம்மால கண்டிப்பா மாத்த முடியும். இந்த 4 உண்மைகள்ல எந்த உண்மை உங்களோட வாழ்க்கையோட ரொம்ப கனெக்ட் ஆகுது? முதல் உண்மையா இல்ல 2வது 3வது 4வதா? நம்பர் மட்டும் கீழே கமெண்ட்ஸ்ல நேர்மையா சொல்லுங்க. இத பத்தி நம்ம ஒரு நேர்மையான உரையாடல தொடங்கலாம். நீங்க சொல்றது இதே மாதிரி யோசிக்கிற இன்னும் பல பேருக்கு உதவியா இருக்கும். இந்த உரையாடல் உங்களுக்கு ஒரு புது கண்ணோட்டத்தை கொடுத்திருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டுங்க. பணத்தை பத்தின இந்த மாதிரி ஆழமான விஷயங்கள் நிறைய பேருக்கு போய் சேர அது ரொம்ப உதவியா இருக்கும். உங்க நிதி அறிவை வளர்த்து உண்மையான நிதி சுதந்திரத்தை நோக்கி பயணிக்க நீங்க தயாரா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடைசியா ஒன்னே ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்வம்ங்கிறது பேராசைய பத்தினது இல்ல, அது சுதந்திரத்தை பத்தினது. அது நமக்கு பிடிச்ச வாழ்க்கைய தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பை பத்தினது. அடுத்த பதிவில் சந்திப்போம்.